ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகச்சலேருந்து திலகா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். எனக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ, உங்களுக்கு யூஸாக இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸாக இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் 3 நபர் தான் இருந்தோம். இப்போ 4ஆவதாக ஒருத்தன் உள்ள நுழைஞ்சிருக்கான். யார் அவன் பார்க்கலாம் வாங்க. இவன் தான் அவனா? ஏய், கொஞ்சம் தள்ளி நில்லுடா. இவன் கிடையாது. இவன் ரொம்ப கருப்பாக இருப்பான். வாங்க பார்க்கலாம் அடுத்து அவன் வந்திருக்கான் நம்ம வீட்டுக்குள்ளன்னு. இப்போ வருவார் பாருங்க. அவர் ரொம்ப மரியாதையாக தான் கூப்பிடணும். அப்போ தான் வீட்டுக்குள்ளே உழைவார். வந்துட்டே இருக்காரு. வராரு வந்துட்டார் பாருங்க மின்னல் வேகத்தில். இவர் தான் அந்த புதிய ரோபோ ஃப்ளோர் கிளீனரு. இதை வாங்கணுன்ற ஐடியாவே கிடையாது. எப்படி யூஸ் ஆகும், எப்படி இதை யூஸ் பண்ணணுன்ற எதுவுமே தெரியாது. ஆனால் வேறு வழி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். கொஞ்சம் பல வேலைகள்லாம் கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுப்பார். நிறைய வேலையில் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, கால் உடஞ்சிருக்குன்னு தெரியும். இந்த வீடியோ என்னோட சப்ஸ்கிரைபருக்குலாம் தெரியும். அதனால வேறு வழி இல்லை. என்னோட உடம்புனால சரியில்லாததுனால சரி நம்ம சர்வெண்ட் வச்சோம்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 days தான். அவங்க கேட்குற அமௌண்ட்டும் அதிகமாக இருக்குது. அதுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 1 month-ஆக ரூம் போட்டு உக்காந்து யோசிக்கிற மாதிரி யோசித்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு சரி நம்ம சர்வெண்ட் வச்சு க்ளீன் பண்ணாலும் நம்ம டைமுக்கு வரமாட்டாங்க. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதை எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன். இருங்க, ஹோல்ட் பண்ணி இதெல்லாம் மாப் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி மாப் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கும்போது ஒரு ஐடியாவே இருக்காது. ஆனில் இருக்காங்க, ஐடியாவே இருக்காது. இதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் எப்படி நம்ம வீடை க்ளீனாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி இடம் டிஸ்டர்ப் இல்லாமல் எந்த பொருளும் வெளியே இல்லாமல் அதுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அது நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குது, க்ளீனாகவும் இருக்குது. அதனால மேக்ஸிமம் இப்போ நம்ம பெருக்கி வரும்போது நிறைய குப்பை இருக்கும் இல்லைங்களா, அந்த குப்பை அடைச்சிக்கிச்சின்னா அதில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது. அதனால நம்ம வீட்டை மட்டும் பெருக்கி கொடுத்துட்டு முதல்ல இந்த பொருளை வாங்கின உடனே நம்ம ஃபோனில் மேனுவலாக பண்ணிக்கலாம் இல்லைங்க. மேனுவலாக சமையல் ரூம் க்ளீன் பண்ணிடுச்சிங்க. நம்ம ஒரு ரூமுக்கும் ஃபஸ்ட்டு வாங்கின உடனே அது நம்மளோட ரூமை அளந்துக்குது. அதுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துட்டு செட் பண்ணி வச்சிடணும். கிச்சனு, பெட்ரூமு, ஹாலுன்னு சொல்லிட்டுன்னு அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஃபஸ்ட் டைம் அதுவே நம்ம ரூம் சைஸை அளந்து ஃபிட் பண்ணி வச்சுக்குது. அதுக்கப்புறம் நம்ம எப்போ ஆன் பண்ணாலுமே கிச்சனு, ஹாலு, பெட்ரூமுன்னு சொன்னோம்னா அதுவே போய் க்ளீன் பண்ணிவிடும். ஓரளவு டீப் கிளீனிங் தான் நல்லா பண்ணுது. ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக நம்ம துடைக்கிறதோட க்ளீனாகவே பண்ணுது. ஏன்னா ஒன்றுனா நம்ம குழம்பு கரை, வாழைப்பூ, வாழைத்தண்டு அந்த கரை எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது க்ளீன் பண்ணலை. ஆனால் மற்ற இதெல்லாம் ஃப்ளோர்லாம் நல்லா க்ளீன் பண்ணுது. டஸ்ட்டு மெயினாக முடியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடுதுங்க. அதாவது இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா இதை மாதிரி ஒரு நல்ல ரோபோட் நம்மளுக்கு வேறு எதுவும் இருக்காது. நல்லா க்ளீன் பண்ணுது, நம்மளை விட நல்லாவே க்ளீன் பண்ணுது. ஆனால் தரையை நம்ம ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக வச்சிடணும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஏதானா முக்கு முடுக்கலாம் பாருங்கள், அப்படி உள்ளே போகும் சோபா உள்ள. அதுக்கு இடம் இருந்ததுன்னா எல்லா இடமும் போயிட்டு வந்துடும். அது போக முடியாத இடத்துல மட்டும் அது பண்ணுறது இல்லை. பாருங்கள், சோபா கடியிலலாம் போயிடுது.
அது உள்ளே இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுது, துடைக்கவும் செய்யுது. ஃபஸ்ட்டு பெருக்கிடும், அதுக்கப்புறம் துடைக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து துடைச்சிட்ருக்கோம். இப்போ ஹாலுக்கு வந்து போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். சோபா உள்ளே போயிட்டு அதுவே வெளியே வந்துடுது. இடம் இருக்கும்போது இந்த மாதிரி இடிக்கும், எங்கே கேப் இருக்கோ அதுவே ட்ரை பண்ணிக்கும். ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதுவே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ரொம்ப நல்லாயிருக்கு. சர்வீஸும் வந்து பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொருள் வாங்கினோம்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. நான் வாங்கினது வந்து ட்ரீம் F10 இதனோட பேர். இந்த ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்து வோல்டேஜ் பவர் எல்லாமே இருக்குது இல்லைங்க. எந்த அளவு நம்ம பவர் அங்கே செக்ஷன் பவர் எந்த அளவு கொஞ்சம் ஹையாக வாங்குகிறோமோ அந்த அளவு அதனோட தரம் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கும். 13,000லேருந்து ஆரம்பிக்குது, 60,000 மேலே வரைக்கும் இருக்குது. நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி அதனோட தன்மை வந்து கரெக்டாக வேலை செய்யுது. இதை இந்த க்ளீன் பண்ணும்போது இதிலே டீப் க்ளீனிங் சொல்லிட்டோம்னா இன்னும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குது. மெயினாக என்ன தெரியுங்களா, இதில் க்ளீன் பண்ணுறதெல்லாம் விடுங்க. நம்மளை மாதிரி மெட்ராஸ் சிட்டிலலாம் வந்து தண்ணி எவ்வளோ கஷ்டம் இல்லைங்களா. நம்ம இந்த வீட்டை துடைக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 டப்பு 3 டப்பு தண்ணியாச்சும் தேவைப்படும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு சொம்பு தண்ணி தாங்க ஊற்றிருக்கிறேன் நான். அதிலே க்ளீன் பண்ணி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் க்ளீன்லாம் பண்ணி முடிச்சுட்டு டஸ்ட்டு வந்து நிறைய இருக்கும்போது அதுவே வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருது. ஒரு ரூமுக்கும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னா கொடுத்துரும். டஸ்ட்டு அதிகமாக இருந்தாலும் டஸ்ட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிடும். தண்ணி இல்லைனாலும் அதுவே வாய்ஸ் ஓவர் கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்கு தேவையானதை செட் பண்ணி கொடுத்துடணும். நம்ம இப்போ ஹால் க்ளீன் பண்ணி முடிக்குதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிச்சுன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துரும். இந்த ரோபோட் தேவையா அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு வீடை துடைக்கணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால் எனக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கவங்க நாங்களே செஞ்சுக்கிறோன்னா நம்மளுக்கு அதுதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து மானசா ரூமுக்கு போயிட்டுருக்கு. மானசா ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அந்த ரூமுக்கு போயிடுச்சு. அந்த ரூம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு வரோம். பார்க்கலாம். சும்மா கீழே எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா ஈஸியாக போயிட்டு வந்துடும். வீடும் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும். கட்டில் உள்ளெல்லாம் போது பாருங்கள். அங்கே போய் அதை டிஸ்டர்ப் பண்ணது இடிக்குது. அதுக்கு கேப் இருந்துச்சுன்னா போயிட்டு வந்துடும். நான் வந்து டீப் க்ளீனிங் கொடுத்துருக்கேன். டீப் க்ளீனிங் கொடுக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுக்குதுங்க. பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. அதை டீப் க்ளீனிங்னும் போது இன்னும் 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணும். முடிச்சுட்டு வரும்போது பார்க்கலாம். மனசா ரொம்ப முடிச்சுட்டு வந்துடுச்சு. இப்போ அதை இடத்துக்கே போயிடும். எப்படி போகுதுன்னு பாருங்கள். இதுதான் அதனோட இடம். எப்போவுமே ஃபிக்ஸடாக நம்ம ஒரே இடத்துலையே வச்சுக்கணும். அது கொஞ்சம் ரவுண்ட் அடித்து சுற்றி அங்கே போய் உக்கார மாதிரி செட் பண்ணணும். இது ஒரு முறை ஒன்ஸ் நம்ம ஃப்ளக் இப்போ பெட்ரூம் க்ளீன் பண்ண போது
சொல்லியாச்சு, கமெண்ட் கொடுத்தாச்சு. என்னங்க அப்புறம் முக்கியமாக வந்து டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிடும். க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பனில் வச்சோம்னா அந்த டோர் போய் முட்டிக்கிட்டே இருக்கும். நம்மளை விட கொஞ்சம் நல்லாவே இது சுத்தம் தான் பண்ணுது. மெயினாக வந்து தண்ணி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு சொந்த தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிடும். மெட்ராஸில் தண்ணி எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். நம்ம மேக்ஸிமம் வீடு துடைக்கணும்னா ஒரு 3 டப்பு தண்ணியாச்சும் தேவைப்படும். 2 முறை 3 முறை நல்லா இழுத்து துடைக்க வேண்டியதாக இருக்கும். குப்பைலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் பண்ணிடும். நான் வாங்கின உடனே கொஞ்சம் திணற வேண்டியதாக தான் இருக்கும். என்னங்க, இன்னும் எனக்கே இது எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவர் வீட்டில் இருக்கிறதுனால இப்போ அவர் படுத்துகிட்டே கமெண்ட் கொடுத்துட்றாரு, அது போயிட்டு வந்துடுது. இப்போ நல்லா உள்ளெல்லாம் போடுவாங்க, காமிக்கிறேன் கொடுங்க. பாருங்க, நல்லா பீரோ உள்ள போயிட்டு வருது பாருங்க. நம்ம மாப் பண்ணோம்னா அந்தளவு பீரோ உள்ளெல்லாம் துடைக்க முடியாது இல்லைங்களா, அதுக்குள்ளே மேக்ஸிமம் முடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துச்சிங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இல்லை, ஒரு வாரம் வந்து இந்த ரோபோவை வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி எப்படி வேலை பண்ணுதுன்னு. எப்படி பண்ணுதுன்னு இருந்தால் தானே இதை வாங்கலாமா வேணாமான்னு நம்ம சொல்ல முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து இதை ஏண்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா நம்மளுக்கு எப்படி க்ளீன் பண்ணோம், எந்த ஆப்ஷனில் போகணும், ஃபோனை எப்படி ஆப்ரேட் பண்ணோம்லாம் தெரியல. அப்புறம் 1 வீக்கு கொஞ்சம் இப்போ நம்ம ட்ரை பண்ணி இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது நம்மளை விட இது தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து அது போய் நின்றுச்சு. என்ன சொல்லிச்சிங்க? ஸ்டார்ட் சார்ஜிங். இப்போ சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ரூம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டோம்னா அது திருப்பியும் ஸ்டார்ட் ஆகிடும். நாங்கள் இப்போ வீடியோக்காக தனித்தனியாக சொல்லி பண்ணுறோம். நம்ம மொத்தமாக சொல்லிட்டோம்னா ஃபுல்லும் முடிச்சுட்டு தான் அது ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடும். இப்போ அடுத்து நான் மானசா ரூம் சொல்ல போகிறேன். இப்போ வந்து மானசா ரூம் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ அது மானசா ரூமுக்கு போகுது, அங்கே போய் க்ளீன் பண்ணிட்டு வரப்போகுது. வீடியோக்காக இப்போ தனியாக இப்போ அதை வந்து பெட்ரூம் வந்து ஃபினிஷ் பண்ணிடுச்சு. அதனோட இடத்துக்கு போய் செட்டில் ஆக போகுது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திருப்பியும் சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். அது நம்ம இந்த சுவிட்ச் வந்து எப்போவுமே ஆன்லேயே வச்சுருக்கணும். ஆஃப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் எப்போவுமே ஆன்லேயே இருக்கணும். கரண்ட் வந்து நார்மலாக தான் யூஸ் ஆகும், ஒரு ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்றதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.